Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் ஊர் மதுரை கட்டுரை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் மதுரை கட்டுரை குறிப்பு சட்டகம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணாலும், காம்படிஷனுக்கு எழுத தந்தாலும் சரி, எக்ஸாம்க்கு எழுத தந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கட்டுரையில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுக்க போகிறோமோ அந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம ரைட் பண்ணிடணும். அதான் நம்ம குறிப்பு சட்டகம்னு சொல்லுவோம். ஸோ மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பு சட்டகம். முன்னுரை. மதுரையின் சிறப்புகள். பெயருக்கான காரணம். கல்வி. திருவிழாக்கள். முடிவுரை. ஸோ இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் நம்ம இப்ப கட்டுரை டிரைவ் பண்ண போறோம். முன்னுரை. எங்கள் மதுரை நகரமானது மிகவும் தொன்மையானதொரு வரலாற்றினை கொண்டமைந்த நகரமாகும். எங்கள் மதுரை நகரமானது மிகவும் தொன்மையானதொரு வரலாற்றினை கொண்டமைந்த நகரமாகும். தென்னிந்தியாவில் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரமாக எங்கள் மதுரை திகழ்கின்றது. பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் எங்கள் மதுரை நகரமே திகழ்ந்தமை எங்கள் ஊரின் பெருமையினையே பறைசாற்றுகின்றது. மதுரையின் சிறப்புகள். எங்கள் ஊரான மதுரை நகரமானது பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு காணப்படும் ஓர் நகரமாகும். அந்த வகையில் எங்களது ஊரானது தொழிற்துறை மையமாகவும் கல்வி மையமாகவும் திகழ்கின்றது. மேலும் கிரானைட் மற்றும் ரசாயன உற்பத்தியில் சிறந்து விளங்குகின்றது. அதேபோன்று சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களில் ஒன்றாகவும் எங்கள் ஊரே சிறப்பிடம் பெறுகின்றது. உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வில் எங்களது மதுரை நகரமே தென்னிந்தியாவில் மாசில்லா நகரமாக தெரிவு செய்யப்பட்டமையானது மதுரை மண்ணின் சிறப்பாகும். பெயருக்கான காரணம். அதிகமான மருத மரங்களை கொண்டதோர் ஊராக காணப்பட்டமையால் மருதை என அழைக்கப்பட்டு பிற்பட்ட காலங்களில் மதுரையாக உருவாகியது. இவ்வாறாகவே எங்களது ஊரானது இன்று மதுரை என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் கல்வெட்டுகளிலும் எங்களது ஊரின் பெயரானது மதுரை என்றே திகழ்கின்றது. கல்வி. எங்களது
ஊரானது கல்வியில் சிறந்ததொரு ஊராகவே காணப்படுகின்றது. அதாவது பல நூற்றாண்டுகளை கடந்து தமிழ் கலாச்சாரம், இலக்கியம், இசை, நடனம் என பல கலைகளை கற்பிக்கும் ஓர் இடமாகவே எங்களது ஊரானது காணப்படுகின்றது. மேலும் முச்சங்களானவை நமது ஊரை மையமாகக் கொண்டே இயங்கி வந்ததோடு பல சங்க இலக்கியங்களும் நமது ஊரிலே அரங்கேற்றப்பட்டமையானது மதுரை மண்ணின் கல்வி சிறப்பினையே சுட்டி நிற்கின்றது. எங்கள் ஊரில் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்கள், பல்வேறு கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் என பல கல்வி நிறுவனங்கள் காணப்படுகின்றமையானது எங்களது ஊரின் கல்வி வளர்ச்சியினையே எடுத்தியம்புகின்றது. திருவிழாக்கள். எங்களது ஊரில் பல்வேறு திருவிழாக்கள் சிறப்புற்று விளங்குகின்றது. அந்த வகையில் சித்திரை திருவிழா, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குதல், தேரோட்டம் போன்ற திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. சித்திரை திருவிழாவானது பல்வேறு மக்களை ஈர்த்த திருவிழாவாகவே திகழ்கின்றது. எங்களது ஊரில் திருவிழாவை முன்னிட்டு ஏறு தழுவுதல் இடம்பெறுவது சிறப்பிற்குரியதாகும். எங்களது ஊரானது திருவிழாக்களில் சிறப்பிடம் பெற்று விளங்குவது போன்று திரைப்படம் மற்றும் படப்பிடிப்புகளிலும் தனக்கானதொரு இடத்தினை பெற்றுக்கொண்டே வருகின்றது. முடிவுரை. எங்களது ஊரின் சிறப்புகளானவை எண்ணிலடங்காதவைகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் பிரதானமானதொன்றே தமிழ் வளர்த்த சங்கங்களாகும். மேலும் எங்களது ஊரானது எழில் நிறைந்தோர் ஊராகவும் அனைவரையும் கவரக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. தான் பிறந்த ஊரே நமது வாழ்விற்கான சிறந்த வழிகாட்டி என்ற வகையில் மதுரை மண்ணே எங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகும். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டுரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ல எஸ்ஏ, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.